Analyzing the UPSC prelims question 2026 prelims question பாருங்க துங்குராஹா வால்குனா which was declared a global geopark by UNESCO in 2025 எந்த பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஈக்குவடார். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அதை கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ண சைட்டு எந்த பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்கேஸ் இது ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் கேட்டால் கூட நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதனால தான் யுனெஸ்கோ எந்த சைட் டிக்ளேர் பண்ணாலும் அதோட ஃபீச்சர்ஸ் சிக்னிஃபிகன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வால்கனோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். லேண்ட்ஸ்கேப் ஃபீச்சர்ஸ், டீப் கேன்யான்ஸ், இந்த வால்கனோ ஸ்டில் ஆக்டிவாக இருக்கான்னு பாருங்கள். சைட் ஃபார் வால்கனாலஜிக்கல் ரிசர்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபார்க் கல்ச்சர் ரிச்னஸ் இன் ரிஃப்ளெக்டட் இன் தி ட்ரெடிஷன் ஆஃப் சலாஸ்கான் புராஹா இண்டிஜினியஸ் பீப்புள். ஸோ இதை மாதிரி சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும். டேரெக்டாக அது சைட்டும் அந்த பிளேஸ் மட்டும் பார்த்து வச்சுக்காதீங்க. நான் எப்போதுமே பிஒய்க்யூஸ் அனலைஸ் பண்ணுறப்ப அதர் ஆப்ஷன்ஸோட ஆன்சரும் நான் பார்த்து வச்சுப்பேன். இந்த கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா பெரு, பொலிவியா அண்ட் கொலம்பியா இதில் ஏதாவது வால்கனோ இருக்கா, ஸ்டில் ஆக்டிவாக இருக்கா அந்த வால்கனோன்னு பார்த்து வச்சுப்பேன். இந்த பிளேஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எங்கேயாவது அப்பியர் ஆயிருக்கா அதையும் தெரிஞ்சு வச்சுப்பேன். இது நம்ம ஒன்று நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்ப நம்மளுக்கு டைம் தான் கன்சியூம் ஆகும். ஸோ இதனால் நான் வந்து டிஜிட்டல் நோட்ஸ் எடுத்துருவேன். காப்பி அண்ட் பேஸ்ட் இதை மட்டும் தான் பண்ணுவேன். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது என்னோட ஒரு சஜஷன் தான். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.